நம்ம மாடி தோட்டத்தில் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான காய்கறிகளும் வச்சிட்ருப்பேன். மினிமம் 8 மந்த்ஸ் தாங்க நம்ம மாடி தோட்டத்தில் வர்ற காய்கள் எல்லாம். அப்புறம் ஒரு 2 ஆர் 3 மந்த்ஸ் வந்து அப்படியே போட்டு வச்சுருவேன். 1 மந்த் வந்து நல்லா உரங்களை கலந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால அடுத்த சீசனுக்கு ரொம்பவே நல்லா காய்கள் பிடிச்சு வரும். இதில் இந்த வருஷம் சூப்பராக நல்லா வளர்ந்துட்டு வர்றது அவரைங்க. அவரை நான் எப்போயுமே செடி அவரை தான் வச்சுக்குவேன். அது வந்து நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சாலும் நிறைய வந்து தொட்டிகள் தேவைப்பட்டுச்சு. பட் இந்த தடவை தான் வந்துட்டு கொடி வகை காய்கறிகளில் அவரைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்பவே நல்லா வளர்ந்துட்டு வருது. ஏற்கனவே நாங்கள் நார்மலாகவே கம்பி எல்லாம் கட்டினதுனால எங்களுக்கு ரொம்பவும் பெருசாக தெரியல, கஷ்டம் இல்லை. மேலே ஏறி வளர்கிறதுக்கு அழகாக கொடி பிடிச்சி வளர்ந்துக்கிட்டு வருது. இதில் நாம் பார்க்குறது வந்துட்டு 2 பக்கமும் பிங்க் கலரில் கோடு மாதிரி இருக்கிற இது ஒரு வகையான பட்டை அவரை. பூக்கள் நிறைய கொத்து கொத்தாக காய்க்குது. இது வந்து நல்லா பர்பிள் கலரில் இருக்கிற பட்டை அவரை. இதுவும் கொடி வகை அவரை தான். இதில் வர்ற பூக்கள் வந்து மழை நேரத்தில் ரொம்பவே உதிர ஆரம்பிச்சதுங்க. அந்த நேரம் பார்த்து நான் வந்து தேமோர் கரைசல் கொடுத்தேன். அதாவது தேங்காய் பாலும் மோரும் நல்லா கலந்து ஒரு 7 நாள் வரைக்கும் நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு அதில் தண்ணி கலந்து நாம் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா காய்கள் நிற்கும். ஸோ அதற்காக அந்த வேலையை செஞ்சதுனால ரொம்பவே நல்லா காய்ச்சி வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கொடிக்கு கொடி ரொம்பவே நல்லா பூக்கள் வந்து விட்டு அதே நேரத்தில் பிஞ்சுகளும் நிற்கிது. அவரைக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சீசன் அப்படின்னாலே இந்த பனி விழுகிற சீசன் தாங்க. ஸோ மார்கழி மாதத்துக்கு அதுக்கும் சூப்பராக காய்ச்சிட்டு வருது. இதில் வந்துட்டு இது வந்து பர்பிள் கலர், பூக்களும் வந்து நல்ல திக் கலரில் இருக்குது. அதே நேரத்தில் காய்கள் வந்து நல்ல பழுப்பு நிற கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு க்ரோ பேக்கில் நான் ஒரே ஒரு செடி மட்டும்தான் வச்சிட்ருக்கேன். மூடாக்கா வந்து இந்த மாதிரி இலைகள் போட்டுட்ருக்கேன். அது தவிர அரிசி களைஞ்ச கழுநீர், அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டர் கழுவின தண்ணி, அப்புறம் வெங்காயத்தோல், இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சு அதை எடுத்து கலந்து விட்டுருவேன். இது ஒரு வகையான பட்டை அவரை. நல்ல கனமாக இருக்குது, அதே நேரத்தில் சின்னதாக இருக்குது. கொடியில் கீழே பாருங்கள், அந்த அந்த பாட்டில் உள்ள கீழே வேர் பகுதிக்கும் அந்த இடத்துல இருந்தே பூக்கள் ஆரம்பிச்சிருது. ஸோ அடுக்கடுக்காக நிறைய பூக்கள் வளர்ந்துட்டு வருது. மழை தண்ணி அதிகமாக சேர்ந்ததுனால இலைகளில் வந்து சத்துக்கள் போய் ஒரு மாதிரி ரொம்ப பேல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து பஞ்சகவ்யா கலந்து இப்போ விட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து கோழி அவரைங்க. இது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. இந்த செடியெல்லாம் போன வாரம் பார்த்தா அவ்வளோ ஒரு பூக்கள் இருந்தது. மழை நேரத்தில் எல்லாம் உதிர்ந்து போச்சு. ஸோ திரும்ப மறுபடியும் இதுக்கு உரத்தை கொடுத்து நான் இதை திருப்பி மீட்டு கொண்டு வரணும். இந்த மாதிரி இப்போ